எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கலை. இப்போ பார்த்தீங்கன்னா ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு ஏழைகளுக்கெல்லாம் உதவி செய்கிறாரு என்ற பேரில் வந்து யூடியூப் இப்ரான் வந்து பார்த்திங்கன்னா சீப்பான ஒரு இது பண்ணியிருக்காப்புல. இப்ரான் செய்த இதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மூஞ்சி சுழுக்கிற அளவுக்கு இருக்குது அந்த காரியெல்லாம். என்னென்னு பார்த்திங்கன்னா பிரபல யூடியூப்பர்னா இப்ரான் வந்து இவருக்கு பெருமை போட்டுது. ஃப்ளாப் யூடியூபர் இப்போருக்கு சர்ச்சையாக இருக்குது. இவர் தனது மனைவியில் இருந்த பார்த்திங்கன்னா கருவில் இருந்த குழந்தைக்கு பாலினம் என்னன்னு கூட சொன்னார். வீடியோ வெளியிட்டு சர்ச்சையை இப்போ வெளியில் சிக்கினார். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கடுமையான எதிர்ப்புகள் கிளம்பி நின்றுக்கிற அந்த வீடியோ வந்து நீக்கிட்டு மன்னிப்பு கேட்டு கடுகு அனுப்பினார். இதனால் அவர் மீதமான நடவடிக்கையை நிறுத்த வைத்தார். இது நாங்கள் தமிழ்நாடு நுகர்வோர் மன்னிப்பு கேட்டு கடிதம் அனுப்பினால் இதனடுத்து மீதமுள்ள நடவடிக்கை நிறுத்தி வைத்து தமிழ்நாடு சுகாதாரத்துறை. சாமானிய மனிதர்கள் வந்து பாலினத்தை அறிவித்தது இப்படின்னா நம்ம மன்னிப்பு கொடுத்தா தமிழக சுகாதாரத்துறை கொடுப்பாங்களா, கொடுக்க மாட்டாங்களா? இதே மாதிரி இவருக்கு மட்டும் ஏன் ஒரு டாக்டர் பாலினத்தை முன்கூட்டி அடுத்தது எவ்வளோ பெரிய கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்கோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்ரான் செய்த குற்றத்துக்கு மட்டும் ஏன் அவர் மீது நடவடிக்கை எடுக்காதது மன்னிப்பு கொடுத்து வெளியிட்டாங்கன்னு தெரில. சமூக வலைதளங்களில் இது பெரும் சர்ச்சையை எழுப்பினாலும் ஆனாலும் அவரோட ஆட்டம் அடங்கலை. அதிகார வர்க்கமும் ஆட்சிகளும் தான் என்ன செய்தாலும் கடந்து கொள்ள மாட்டுக்கார். அவர் செய்கிறதான் நினைக்கிறதான் செஞ்சிட்ருக்காரு. இப்ரான் மீண்டும் தனது வேலையை அவர் போட்டி போட்டு காட்டிக்கிட்டு தான் இருக்கார். கடந்த 2024 பார்த்திங்கன்னா தனியார் மருத்துவமனையில் ஆப்ரேஷன் தட்டில் நின்றுட்டு அங்கே தனது குழந்தையை தொப்புள் கொடியை வெட்டினும்போது வீடியோ வெளியிட்டுறாரு. மீண்டும் பார்த்திங்கன்னா தன்னை